அட பாவீங்களா, சௌந்தர்யாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, பச்சை மண்ணுடாது, பச்சை புல்லடாது அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே பதிலடியான ஒரு ப்ரோமோ. சோ பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோல சௌந்தர்யா ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிதான் சொல்லணும். இன்னசென்ட்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து ஃபயர் விடுற டைம் இது, சரிங்களா? சௌந்தர்யா யாருமே நீ ஃபயரை விட்டு கொளுத்து எரிய போறாங்க ட்விட்டர்ல எல்லாம் வேணா பாத்துட்டே இருக்கேன். சோ இந்த ப்ரோமோல என்னோட பர்ஸ்பெக்டிவ் ஒன்று சொல்றேன். இந்த பர்ஸ்பெக்டிவ் நீங்க யோசிச்சதுக்கு கரெக்டா இருக்காங்க, மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் வந்து ரெகுலரா போட்டுட்டே இருக்கோம். ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போடுற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும், ஓகேவா? ஸோ தேர்ட் ப்ரோமோல என்ன இருக்கு அப்படிங்கிறத டீடைலா சொல்லிடுறேன். இந்த பர்ஸ்பெக்டிவ் நீங்க யோசிச்சிருப்பீங்களா எனக்கு தெரியல, நான் சொல்றேன், சரிங்களா? இது என்னோட டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா மாசம் வந்து உட்கார்றாங்க. ஸோ அங்க வந்து நிக்கிறது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சிதா, சௌந்தர்யா, சாச்சனா, இந்த 3 பேர் அங்க நின்றுட்டு இருக்காங்க. சௌந்தர்யா உட்கார்ந்து இருக்காங்க, சரியா? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அல்லவா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் என்ன நினைச்சிருப்பீங்க, பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்துருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? சில பேர் நினைச்சிருக்கலாம், பட் அது அப்படி இல்லை. இந்த டாஸ்க் சௌந்தர்யா தனக்கான நேரத்தை தானே உருவாக்கிக்கிட்ட டாஸ்க். இன்னசென்ட் சொன்னவங்களுக்கு எல்லாம் இது பதில். இன்னசென்டா இருக்கிறவங்களா இந்த அளவுக்கு யோசிச்சாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பதில். இது வந்து நான் தப்பாலாம் சொல்ல, ஒரு பயங்கரமான மொமெண்ட். இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா, வேற எவனும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. சிவகுமார்லாம் வந்து சொரணம் இல்லையா, சொரணம் இல்லையா அப்படிலாம், ரோசம் இல்லையா கேட்டாங்க இல்லையா, அதுக்கு அவர் என்ன பண்ணாருலாம் தெரியல. பட் சௌந்தர்யா வந்து சில பேர் லைட்டா தான் பேசினாங்க. அதுக்கே பாய்ஸ் டீம் வரிசையா நிக்க வச்சு உங்களோட டாஸ்க் பண்ணுங்கலாம் நான் சொல்ல போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சிதா, சாச்சனா, சௌந்தர்யா 3 பேர் தான் கிச்சன் டீம். இதுல சௌந்தர்யா தான் டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்னா அமைதியா நிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் பேசுறதை கேட்டு உள்ள வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. விஷால் எல்லாம் பழைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பின்னாடி தான் பேசுவியா, நேரா பேச மாட்டியான்னு கேட்கறாங்க. ரயானா வந்து பாத்தீங்கன்னா ஜால்ரா போட்டுட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்னாவோட பயங்கரமான ஒரு ஃபேமஸான டைலாக் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா எடுத்து பேசியிருக்காங்க. அதுக்கடுத்து மேனஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லி கொடுக்காதீங்கன்னு பாத்தீங்கன்னா தீபக் வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. சோ இப்ப சொல்லுங்க, சௌந்தர்யா இன்னசென்டா? சௌந்தர்யா இன்னசென்டா? இந்த டாஸ்க் பிக் பாஸ் கொடுக்கல, சௌந்தர்யாவா உருவாக்கிக்கிட்டாங்க, தனக்கான நேரத்தை உருவாக்கிக்கிட்டாங்கிறது என்னோட பர்ஸ்பெக்டிவ். இந்த பர்ஸ்பெக்டிவ் நீங்களும் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த ப்ரோமோ பத்திரங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.